வணக்கம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு என்ன பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் அதாவது முன்னால் இருந்த ஆண்டில் எவ்வளவு பொருளாதாரம் வச்சுருந்தோம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 500 வச்சுருக்கோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் 600 வச்சுருந்தோம்னா நம்ம பொருளாதாரத்தில் வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே கம்மியாயிருந்துச்சு 500 100 கம்மியாயிருந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது முந்தைய ஆண்டு கூட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரம் வந்து அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா, அதிகமாக இருந்தால் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுடைய தலா வருமானத்தை வச்சு கணக்கிடுறாங்க. சரிங்களா? ஒரு நாட்டு மக்களுடைய தலா வருமானத்தை வச்சு தான் பொருளாதார முன்னேற்றத்தை கணக்கிடுறாங்க. இந்த தலா வருமானம் அப்படின்னு என்ன இடம்னா, தலா அப்படின்னா தலைன்னு அர்த்தம். ஒவ்வொரு தலை. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தலையும் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து தலா வருமானம். எப்படி இந்த தலா வருமானத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இந்திய நாடு வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ, அதாவது இந்திய நாடு வந்து எவ்வளவு வருமானம் சம்பாதிக்குதோ, அந்த ஒரு நாடுமே எந்த நாடுமே வந்து அந்த நாட்டுடைய மொத்த வருமானத்தை அந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையால் வகுத்தோம்னா வர்றதுக்கு பேர் தான் தலா வருமானம். இந்த தலா வருமானத்தை வச்சு தான் ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது. இந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு ஆண்டில் அந்த வருஷத்தில் உற்பத்தி செய்யப்படுற மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகள். அதாவது மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸு ப்ளஸ் சர்வீஸ். ஐடி செக்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து டோட்டல் படி போடுறதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நம்ம ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ உற்பத்தி செஞ்சுருக்கோம் மொத்தமாக எல்லாமே சேர்த்து போடுறதுக்கு பேர் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தேங்க்யூ.